இன்றைக்கி ரெசார்ட் வெப் சீரிஸில் என்ன நடத்திருக்குன்னா, நெடுமாறன் கூட ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க வருவார். சார் உங்களோட நான் பிக் ஃபேனு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நான் சாப்பிட்ட அந்த சிறுதானிய சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு புகழ்ந்து தள்ளுவார். அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒன்றுமே புரியாது. கேட்டால் ஜான் சொல்லுவார், பேண்ட்ரியில் சாப்பிட்டுட்டு வந்து நம்ம டிஷ்ஷுன்னு சொல்லி புகழ்கிறாங்கன்னொடனே கோவப்பட்டுக்கிட்டு போயிடுவார். நெடுமாறன் ரொம்ப டென்ஷனாகவே தான் இருக்கார் எப்போ பார்த்தாலும். அவருக்கு வெற்றியை கண்டாலே பிடிக்காது. இந்த பேண்ட்ரி நல்லா போகுதுன்னு தெரிஞ்சோடனே அவருக்கு கோவம் தலைக்கு ஏற போகுது. ரூமுக்குள்ளே யோசிப்பார். அவங்க வெற்றியோட அப்பா சிக்கா சொன்னதான் ஞாபகம் வரும். தானிய வகையிலே செஞ்சு கொடுத்தாலும் இப்போ இருக்கிறவங்க விரும்புகிறாங்கன்றத சொன்னது தான் அவருக்கு ஞாபகம் வரும். சேம் பிளட்டு சேம் ஒர்க்கு, அப்பனை போல தானே பிள்ளை இருப்பான்னு சொல்லி அவரே சொல்லிட்டு இருப்பார் கோபமாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிச்சனில் நம்ம ஐஸ்வர்யாவும் ஜானும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபோன் கால் வரும் கிச்சனுக்கு. எடுத்து பேசினா ஒருத்தர் சொல்லுவார், ஒரு டிஷ்ஷை பற்றி சொல்லுவார். அது நாங்கள் எங்கள் கிச்சனில் செய்யலை, அது பேண்ட்ரியில் செஞ்சது. ஒன்றுனேவும் ஜான் சொல்லுவார், ஆமாம் சார் அது பேண்ட்ரியில் தான் கிடைக்கும், வேறு சில டிஷ்ஷுகள் நம்மகிட்ட இருக்குது, நீங்கள் சாப்பிட்றீங்களான்னே. அவர் வேணான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவார். இதை கேட்டுட்டு போய் சொல்லுவாங்க, செஃப் நம்ம இதை போய் நெடுமாறன் சார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறப்ப அதை கேட்ட நெடுமாறனுக்கு ஜாஸ்தி டென்ஷன் ஆயிரும். நீ சொல்கிறத நான் கேட்கணுமா? நீ சொல்கிறத போய் பாத்ரூம் கண்ணாடிக்கிட்ட சொல்லு, யாருக்காகவும் என்னோட மெனுவை சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடாவடித்தனமாக இங்கிலீஷில் கத்துவார். இதுதான் இன்னைக்கு எபிசோடு 1 நடந்தது. அடுத்தது என்ன நடந்ததுன்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். எல்லாரும்